இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு 10வது அதிகாரம் 7-15 முடிய. இயேசு தம் சீடர்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். மேலும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இடைக்கச்சைகளை எடுத்து செல்ல வேண்டாம். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. அன்பானவர்களே, ஒவ்வொரு குருவும் திறமை உள்ளவர்கள், திறமையற்றவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்று நிரம்ப படித்தவர்கள் அல்லது குருத்துவ கல்லூரியின் அந்த 9-8 ஆண்டுகள் படிப்பை மட்டும் முடித்தவர்கள், மிக உடல் வலிமை உள்ளவர்கள் அல்லது வலிமையற்றவர்கள், யாராக இருந்தாலும் இயேசுவினால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவினால் இலவசமாக அவர்களுக்கு அந்த குரு பட்டத்தின் வழியாக கொடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நலம் குன்றியவர்களை குணமாக்க, இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்ய, தொழுநோயாளரை குணமாக்க, பேய்களை ஓட்ட கொடையாக பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் ஒவ்வொரு குருவானவரிடமும் அந்த ஆண்டவருடைய அழைப்பின் காரணமாக, தேர்ந்தெடுத்தலின் காரணமாக அந்த வல்லமை உண்டு. தூய ஆவியானவருடைய வல்லமை உண்டு. அவர்களிடம் அந்த கொடைகள் உண்டு. சிலர் அந்த கொடைகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள், சிலர் கொண்டு வருவதில்லை. ஆனால் அவர்களிடம் உண்டு. அதற்கென்று மதிப்பு உண்டு, இல்லையா? அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அவர்கள் வழியாக வருகின்ற நற்செய்தியின்படி நாம் நடக்க வேண்டும். நடந்தால் நமக்கு நற்செய்தியின் விளைவாக கிடைக்கின்ற நிலைவாழ்வில் இடம் உண்டு. இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அந்த நகரை விட்டு வெளியே செல்லும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும். இயேசு சொல்லுகிறார். அவர்கள் மறைவுரையிலே அல்லது மறைக்கல்வி வகுப்புகளிலே அல்லது தனிப்பட்ட முறையிலே அறிவுரை கூறி வழி நடத்துகையிலே, சில விவாதங்கள்ல இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தும் போது இல்லை, பேரவைகளிலே இருக்கின்ற தர்க்கங்கள் சமயத்திலே இல்லை, அறிவுரை கூறும் பொழுது, மறைவுரை கூறும் பொழுது, மறைக்கல்வி எடுக்கும் பொழுது, இந்த போன்ற நிகழ்வுகளில கடவுள் அவர்கள் வழியாக பேசுகிறார். அவர்கள் வழியாக கடவுள் பேசுகிறார் என்றால் அதற்கு செவிசாய்க்காவிடில் நமக்கு தண்டனை உண்டு. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் குருக்களை நாங்கள் நேசிக்கவும் மதிக்கவும், அவர்கள் வழி நீர் பேசுவதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ப வாழவும் எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.